காய்ச்சல் அல்லது தொற்றுநோய் பாதிப்பு அதிகரித்தால் அதை பற்றிய வதந்திகளும் பொய்யான சிகிச்சை முறைகளும் பரவுவதை கட்டுப்படுத்த முடியாது. தற்போது பரவி வரும் இன்ஃப்ளூயன்சா தொற்றுக்கு சுயமாக மருந்து எடுத்துக்கொள்வது சரியா? மருத்துவர்கள் சொல்வதென்ன? தற்போது பார்க்கலாம். கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதில் இருந்து மக்களிடையே தொற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது. தற்போது பரவி வரும் இன்ஃப்ளூயன்சா AH3N2 காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் விழிப்புணர்வுடன் மருத்துவமனைக்கு வருவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த இன்ஃப்ளூயன்சா தொற்று காய்ச்சல் சாதாரண பருவகால தொற்றுதான் என்றாலும் சற்று வீரியத்துடன் இந்த ஆண்டு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் முறையற்ற மருத்துவ குறிப்புகளும் வாட்ஸ்அப்பில் பரவி வருகிறது. அந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம மிஸ்யூஸ் பண்ணறதுல என்ன ஆகும்னா, பிற்காலத்தில் அந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது வரச்சு இந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது. ஸோ இன்டைரக்டாக நம்ம ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை தான் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் டாக்டரை கேட்காம ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிட்றதோ இல்லை அதே மெடிசனை பக்கத்து வீட்டில் சொன்னாங்க இந்த மெடிசன்னால இம்ப்ரூவ் ஆகுச்சு, ஸோ அந்த மாதிரி மெடிசன் எடுக்கக்கூடாது. இந்த இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் வைரஸ் தொற்றால் ஏற்படுகின்றது. ஆனால் சிலர் நோய் தொற்று தொடர்பாக ஏற்படுத்தப்பட்ட வதந்தியால் வைரஸ் தொற்று மருந்திற்கு மாற்றாக மருத்துவ ஆலோசனை இல்லாமல் நோய் தொற்றிற்கு தொடர்பில்லாத ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை எடுத்து வருகின்றனர். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறனால ஒரு சின்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆக நம்ம ஹையர் லெவல் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மேலும் குழந்தைகளோ இல்ல பெரியவங்களோ அடிக்கடி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவும் செத்து போயிடும். நம்ம உடம்புல ஒரு சில நல்ல பாக்டீரியா இருக்கு. இந்த நம்ம யூஸ் பண்ற ஆன்டிபயோட்டிக் தெரியாதுங்க அது நல்ல பாக்டீரியாவா கெட்ட பாக்டீரியாவான்னு. அதனால எல்லாவித பாக்டீரியாவையும் அது கொண்டுரும். மருத்துவ ஆலோசனையின்றி ஆன்டிபயோட்டிக் மற்றும் காய்ச்சல் மருந்துகளை உட்கொண்டால் கல்லீரல், சிறுநீரக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். இப்போ நம்ம பார்க்குற காய்ச்சல் எல்லாமே வைரல் காய்ச்சலாக தான் இருக்கு. இந்த சீசனல் இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ சீசனல் இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு யூஸ்வலாக ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். ஜுரம் இருக்கிறதுக்கு ஜுரத்துக்கு மருந்து கொடுக்கறது, இல்லை கோல்டு இருக்குது கோல்டுக்கு மருந்து கொடுக்கறது, காஃப் இருந்தால் காஃப்க்கு மருந்து கொடுக்கறது. சில குழந்தைங்களுக்கு இல்லை வயசானவங்களுக்கு சிவியர் நிமோனியா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஆன்டி வைரல் கொடுப்போம். பட் அது தவிர்த்து வேற எதுவும் மெடிசின்ஸ் கொடுக்கறது கிடையாது. தற்போது பரவி வரும் இன்ஃப்ளூயன்சா தொற்று மிக சாதாரணமான தொற்று என்று கூறும் மருத்துவத்துறை அதிகாரிகள் முகக்கவசம் அணிவது, தனிநபர் இடைவெளி போன்ற கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடித்தாலே இந்த தொற்றில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர்